வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 8,46,00,000 ரூபாய் மதிப்பிலான 95 வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழ்நாட்டில் முழுமையாக போதைப்பொருள் தடுக்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கான தமிழ்நாட்டின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தியை மத்திய அரசு நிராகரித்ததாக வெளியான செய்தி வதந்தி என மாநில அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் சென்னை, நாகை, கடலூர் உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்து உள்ளது. பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தின் மீது குண்டுகள் வீசிய 3 காலிஸ்தான் பயங்கரவாதிகளை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பஞ்சாப் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள வனப்பகுதியில் யானையின் தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற 7 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். குஜராத் மாநிலத்தில் மசாலா பாக்கெட்டில் இருந்த சுமார் 2 கிலோ மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் 13 தங்கம், 3 வெள்ளி, 7 வெண்கலம் வென்று சாதனை படைத்த அவர்களுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே சிறப்பு மலை ரயில் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள அலிபூர், ஆனந்த் விஹார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவி வருவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் காற்று தர குறியீடு 409ஆக உள்ளது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. AI தொழில்நுட்பத்துறையின் செயற்கை நுண்ணறிவு துறைக்கான கொள்கை ஆலோசகராக அமெரிக்க தொழிலதிபர் ஸ்ரீராம் கிருஷ்ணனை ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளார். அரிசோனாவின் பீனிக்ஸ் நகரில் நடைபெற்ற இளம் பழமைவாதிகளுக்கான குடியரசுக் கட்சி மாநாட்டில் பேசிய டொனால்டு ட்ரம்ப், அதிபர் பதவி ஏற்கும் நாள் முதல் திருநங்கைகள் என்ற பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2 பாலினங்கள் மட்டுமே அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் பங்கேற்று 2 முறை பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து திருமணத்தின் புகைப்படத்தை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் 20 கோடி மதிப்பிலான ஹெராயின் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 52 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதலில் உக்ரைனில் உள்ள தனியார் சொத்துக்கள் மற்றும் பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தன்னார்வ அமைப்பு சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொட்டலத்தை வாங்குவதற்கு முண்டியடித்துச் சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 32 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜோகனஸ்பெர்க்கில் நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை அதன் சொந்த மண்ணிலேயே ஒருநாள் தொடரில் ஒயிட் வாஷ் செய்த அணி என்ற வரலாற்று சாதனை பாகிஸ்தான் படைத்துள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவை சேர்ந்த MP கேத்தி ஜூவினோ, பகோடாவில் நாடாளுமன்ற நடைபெற்ற சுகாதாரம் தொடர்பான மசோதாவுக்கான விவாதத்தின் போது தான் கைகளில் மறைத்து வைத்திருந்த சிகரெட்டை பிடித்தது தற்போது வைரலாகி வருகிறது. சத்தீஸ்கர் அரசின் மக்தாரி வந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் சன்னி லியோன் பேரில் தலூர் கிராமத்தை சேர்ந்த வீரேந்திர ஜோஷி 1000 ரூபாய் பெற்று மோசடி செய்தது தெரியவந்துள்ளது.
இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.